So welcome to this another episode of Perspective Matters podcast. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட இன்னொரு கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த எபிசோட் வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஆண்டர்ப்ரனர். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோதிங் பிஸ்னஸ், கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ். அதில் வந்துட்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் மென்ஸ் வேரில் ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஒருத்தர். இது நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய யூத்ஸ்க்கு எஸ்பெஷலி வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லைனா அந்த பிளான்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கும். இந்த எபிசோடில் நிறைய இன்சைட்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் கெஸ்ட் முருகானந்தம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஓகே. ஸோ ஆக்சுவலி இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த எபிசோடோட நோக்கம், அதாவது பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவை தெரிஞ்சுக்கிறது. அதாவது ஒரு யங் ஆண்டர்ப்ரனரோட மைண்டை தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போது நிறைய பீப்புள்ஸ் உங்கள் சரௌண்டிங்லேயும் சரி, இப்போ என் சரௌண்டிங்லேயும் சரி, நிறைய யங் பீப்புள் வந்து பிஸ்னஸ்குள்ளார வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எப்படி ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. இப்போ நீங்களுமே அந்த ஃபேஸில் இருந்திருப்பீங்க, இப்போ நானுமே அந்த ஃபேஸில் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்டோட பர்பஸ் என்னென்னா அந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒரு ஐடியா, இல்லை யாராவது ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு வந்து ஓகே நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னா அதுதான் இந்த பாட்காஸ்டோட ஒரு சக்ஸஸாக நான் நம்புகிறேன். உங்களோட பெர்ஸ்பெக்டிவை தெரிஞ்சுக்கிறது தான் எங்களோட பர்பஸ், அவ்வளோதான். ஏன்னா as the name suggests, perspective matters a lot. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ லெட்ஸ் ஹியர் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் பிஃபோர் தட் அவரோட பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எது வந்துட்டு அவரை புஷ் பண்ணிச்சு இந்த பிஸ்னஸ்க்குள்ளார அப்படிங்கிறத எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நான் கொஸ்டின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேஷுவலாக கொண்டு போகலான்னு பார்க்குறேன். என்னென்னா பிஸ்னஸ் இப்போ நீங்கள் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுங்க, பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன? ஸோ அதை வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் 2019 காலேஜ் முடிச்சிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 years அப்படியே போயிடுச்சு. அப்படி இப்படின்னு பார்க்கும்போது சுச்சுவேஷன் கரெக்டாக அமைஞ்சுது. ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபினான்ஷியலாகவும் லொக்கேஷனாகவும் அமைஞ்சுது. ஓகே, வீட்லேயும் அக்செப்ட் பண்ணாங்க. ரொம்ப நாளாக வீட்டில் அக்செப்ட் பண்ணலை. அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரு ஜாப் போகணும், ஒரு காலர் ஜாப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் நம்ம மைண்டு அதுக்குள்ளே போகல. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக ஓகே ஆனோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஓவர் நைட் டிசிஷனா, இல்லைனா இப்போ இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க, இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டு இப்போ கிராஜுவேட்ஸாக இருந்துட்டு எல்லாருமே ஒரு ஜாப் தான் வந்துட்டு போக பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு சேஃபான இது. இந்த காலத்தில் ஜாபுமே சேஃப்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஸ்டில் வந்து என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் என்னது நம்ம படிப்புக்கான ஒரு வேலை, இன்னொன்று அது ஒரு செக்யூர்டாக இருக்கும். வீட்டில் அதான் எதிர்பார்ப்பாங்க மோஸ்ட்லி. அந்த பேரியரை உடச்சி உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுனதுக்கான ரீசன் இது வந்து ஒரு ஓவர் நைட் டிசிஷனா இல்லைனா ஒரு கிராஜுவலான டிசிஷனா? இல்லை, நார்மலாக நம்ம கிடைக்கிற குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இதாக தான். இப்போ நாங்கள் ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் இருந்தோம். நாங்களாக பேசிக்கிட்டதுனால நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி காலேஜில் பேசிக்கிட்டே தான். அது செகண்ட் இயரில் ஒரு ஸ்பார்க்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. செகண்ட் இயரில் அப்படியே போனது. பட் அந்த ஸ்பார்க் என்னன்னா ஸ்டேபிளாக அப்படியே சேவ் ஆயிடுச்சு. அந்த சேவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அப்படியே க்ரோத் ஆனதான் இது. டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போனா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம்னா ஐடியாலஜியாக ஒன்று வேணும். பட் ஐடியாவாக எதுவும் இல்லை. செகண்ட் இயர் படிக்கும்போது நமக்கு எதுவும் இருந்திருக்காது, ஐடியாவாக எதுவும் தெரியாது. பட் எய்ம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், கொஞ்சம் க்ரோத் ஆகணுன்றது தான் எய்ம். ஸோ அப்படின்றப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து கிளாத்திங்கை பற்றி கொஞ்சம் தெரியும். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளால் ரன் பண்ண முடியுதோ இல்லையோ சமாளிக்கவாது முடியும். நம்மளால் க்ரோத்தை தாண்டி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த லெவல் போயிடலாம். சமாளிக்கவாது தெரியும் அப்படின்றதுனால சரி ஓகே இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொன்று பெரிய பேக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா டெய்லர். என்னன்னாலும் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தான் பேக்கப்பு. இதுக்குனால எனக்கு பேக்கப் நின்றுவாங்கன்ற ஒரு தைரியம். பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலான்னு ஆரம்பிக்கிறது தான். ஸோ பேசிக்காக சர்வைவல் அதை பண்ணி ஆகணும். இப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்தோடனே எடுத்தோடனே க்ரோத்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோடனே கஷ்டம் தான். வேலையோட ரொம்ப சொல்ல போனால் ரொம்ப கஷ்டம் தான் பிஸ்னஸ். ஆனால் அதுக்குமே சர்வைவல் ரொம்ப முக்கியம். இன்னொன்று ஃபேமிலி சப்போர்ட் வந்துட்டு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்தது. ஸோ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இது ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ என்னன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்கான சில கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னன்னா இதுக்கு நாங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது, பட் ஆனால் ஒரு கேஷுவலாக தான் இந்த க்ளோதிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட்லி பீப்புளுக்கான, அதாவது ஒருத்தவங்க பிஸ்னஸ்குள்ளார வராங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் ப்ரிப்பரேஷனோட வரணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ சில
இந்த திடீர்னு இந்த பாட்காஸ்டையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இறங்க முடியாது. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு, அதுக்கான ஒரு ஸ்கில் செட் இருக்கு, அதுக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கு. பிசினஸ்ங்கிறப்போ இது எல்லாமே இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நம்ம ஒவ்வொன்றா போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் மோட்டிவேட்டட் யூ? அதாவது எது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்? இப்போ நீங்கள் சொன்னீங்க செகண்ட் இயர்ல ஒரு ஸ்பார்க் உண்டானுச்சு. மேபி அது உண்டாகிறதுக்கான ரீசன் யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒருத்தவங்க வந்துட்டு ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எது வந்துட்டு உங்களுக்கு புஷ் பண்ணுச்சு, இல்லை நான் வந்துட்டு பிஸ்னஸ் தான் பண்ணணும்? ஏன்னா ஸ்பார்க்குன்றது வந்து அந்த ஸ்டார்ட் ஆனது ஓகே, பட் ஆனால் என்னென்னா சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ். நம்ம நினச்சது வந்து என்னென்னா ஒரு 4 years எங்கேயாவது ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் பண்ணால் அந்த மணியை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்போ பேசிக்கிட்டது மைண்டில் இருந்ததும். பட் என்னன்னா அதான் சுச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் தான். கொரோனா வந்துச்சு, ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. 2019 கரெக்டாக நான் முடிச்சும் போது 2 years கொரோனா வந்துருச்சு. நான் எங்கேயாவது ஜாப் போயிருந்தாலுமே எனக்கு ஸ்டேபிளான ஜாப் கிடையாது. ஏன்னா நான் 2019 முடிச்சேன்ற போது 2019 கொரோனா வந்ததுனால எனக்கு 4 months எங்கேயாவது ஒர்க்குக்கு போயிருப்பேன். அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணது அவங்க எப்படியும் வந்து பெர்மனன்ட் பேப்பர் தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. நம்மளை வந்து போய் பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிப்பாங்க. அப்படின்ற போது நம்ம ஏன் திருப்பி போயிட்டு ஜாப்ஸ்க்குன்னே போகணும்? ஏன்னா எந்த நேரம் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஏன்னா கொரோனான்றது நம்மளால நினச்சி பார்க்க முடியாத ஒன்றுன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற மாதிரி. சரி, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாறலான்ற போது வந்து நம்மளுக்கு இதாக இருந்தால் என்ன, நம்மளே நமக்கு தடையாக இருக்கணும். எல்லாமே மாறுது, எல்லாமே அன்சர்டனிட்டி தான். பட் ஆனால் ஏன் அப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு. பட் ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வியூ. ஏன்னா இங்கே நான் ஒரு ஃபாலோ கொஸ்டின், இது ஆக்சுவலி கொஸ்டினில் கூட இல்லை, நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு தோணுது என்னன்னா, இப்போ ஜாப்ங்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரு செக்யூர்டாக இருக்குது. ஒரு ஜாப்ல நான் போய் உட்கார்றேன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஒருத்தவங்க வேலை கொடுப்பாங்க, நான் அதை பண்ணிட்டு வந்துடலாம். 9 to 5 ஜாப், என் உண்டு என் வேலை உண்டு, போயிட்டே இருக்கலாம். ஆனா இப்ப பிசினஸ்ங்கிறப்போ அது இன்னும் ரொம்ப அன்சர்டன். இப்போ வருமானமா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ பிசினஸ் நடக்கிறதா இருக்கட்டும். இப்போ கொரோனா டைம்ல எவ்வளவு பிசினஸ் இழுத்து மூடினாங்க. ஆனா இப்போ அந்த டைம்ல நீங்க டிசிஷன் எடுத்துறீங்க, என்னன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ். எல்லாரும் அப்படி யோசிப்பாங்கன்னா கஷ்டம். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்னன்னா அதான் ஃபினான்ஷியலா நம்மளுக்கு அந்த டைம் தான் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலிலேயும் வந்து நான் ஒரு 6 months கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் இப்போதைக்கு வேணாம், ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் போ, இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் பிடிக்காது. இப்போ நான் எங்கேயா வேலைக்கு போகிறதுனால அழிச்சு விட்ருவாங்க. நீ வேலை பார்த்துட்டு பிஸ்னஸ் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு காலர் ஜாப்ல என் பையன் அங்கே இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்றது இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஓகே, பட் ஆனால் நம்மளுக்கு அந்த ஒரு லெவல் ஆஃப் செட்டாக போயிட்டோம்னா, இப்போ ஜாப்னு போயிட்டா நமக்கு அங்கே க்ரோத்துன்றது இருக்காது. மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு க்ரோத் இல்லை. பட் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டோம்னா நம்மளுக்கு க்ரோத் நிறையாவே இருக்குது. நான் உழைக்கிற வரைக்கும் எனக்கு க்ரோத், நான் எப்போ உட்காரேன்னா அப்போ தான் எனக்கு நார்மல் அப்படின்ற போது வந்து சரி கோவிலில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது, அதனால அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஃபினான்ஷியல் இல்லைன்னா நான் எங்கேயாவது ஒரு 2 years வேலைக்கு போயிட்டு அப்புறம் ஃபினான்ஷியல் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாதிரி. பட் ஸ்டில் பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இப்போ என்னன்னா இங்கே ஓகே, இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா நான் கேட்குறேன். ஏன்னா மோட்டிவேஷனுங்கிறப்ப அது உடனே முளைக்கிறது இல்லை. பிஸ்னஸ் பண்ணுங்கிறது இப்போ எல்லாருக்குமே, இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுமானா ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கலாம். பட் ஆனால் ஐயோ எப்படி பண்ண போகிறேன், அந்த பயம் இருக்கும், அன்சர்டனிட்டி ரொம்ப இருக்கும் பிஸ்னஸில். ஆனால் யாராவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு மென்டர் இருக்கலாம், காலேஜில் இருக்காங்க, இல்லை சீனியர்ஸாக இருக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தவங்க இல்லை இவங்களை நான் பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், இவங்க இப்போ பிஸ்னஸ்க்கு போனாங்க, அது எனக்கு ஒரு கைடன்ஸு, இல்லைன்னா எனக்கு ஒரு அட்வைஸ் வந்துச்சு, அது வந்து என் லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இன்ஸ்பைரிங்காக ஒரு பீப்புளை நான் இன்னும் பார்க்கல. அந்த டைமில் நான் ஸ்டார்டிங் இனிஷியல் டைமில் நான் பீப்புளாக யாரையுமே பார்க்கல. பட் நான் வந்து ஒரு அட்வைஸாக எல்லாத்தையும் வாங்கினதை வச்சு நான் மைண்டில் சேவ் பண்ணிக்கிட்டது தான். நார்மலாக பார்க்கணுன்னா எங்கள் அப்பா, அவங்க வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. பட் அவங்களோட லோ ரேஞ்சிலையுமே வந்து அவங்க வந்து எப்படி க்ரோத் ஆகணுன்ற இதை வந்து அவங்க சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்குறோம்ல, பார்க்கும் போதே நம்மளுக்கே தெரிஞ்சிருது. பட் ஆனால் அவங்க பார்க்கும் போது அவங்க பண்ணுற தப்பும் நம்மளுக்கு தெரியும். அப்படின்றமோ அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் எங்கள் அப்பாவுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது அது நம்மளே பண்ணிட்டா என்ன அப்படின்ற ஒரு தாட் உள்ளே வந்துட்டே வந்து இது எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் அம்மாவும் சைடில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படின்றமோ வந்து பிஸ்னஸாக இன்ஸ்பயராக ஆனது சில அந்த சுச்சுவேஷன்ஸு ப்ளஸ் அப்பா அம்மா. ஸோ உங்கள் ஃபேமிலி தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன், எஸ்பெஷலி உங்கள் பேரண்ட்ஸ். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க, நிறைய பேர் இப்போ இன்ஸ்பிரேஷனாக ஒரு செலிபிரிட்டி எடுக்கிறது, இல்லைனா ஒரு வேற ஒருத்தவங்களை என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஃபிகராக இருப்பாங்க நேஷன்லேயே. சக்ஸஸ்ங்கிறது இங்கே ஒரு என்ன சொல்கிற ஒரு சப்ஜெக்டிவான டம். ஆனால் இன்ஸ்பிரேஷனுங்கிறவங்க நம்மளை சுற்றி தான் இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். நிறைய டைம் நம்ம அவங்களை இன்ஸ்பிரேஷனாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இப்போ நீங்கள் ஜாபாக இருக்கட்டும், இப்போ பிஸ்னஸாக இருக்கட்டும், மேஜராக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறது, அதுக்கான ஒரு பை ப்ராடக்டாக தான் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறீங்க.
ஐ திங்க் நீங்களுமே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. ஏன்னா பிஸ்னஸாக இருக்கட்டும், இப்போ எந்த விதமான வேலையாக இருந்தாலுமே இப்போ நம்ம டெய்லி நம்ம கற்றுக்கிறது தான், எவால்வ் ஆகுறது தான். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளை. அதே மாதிரி ஒருத்தவங்களோட ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பேசிக்காக வந்துட்டு இப்போ நம்ம க்ளோதிங் பிஸ்னஸ் பற்றி இன்னைக்கு பேசுகிறோம்னா, க்ளோதிங்கிறவன் மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவன் ட்ரெஸ் போட்டு தான் இருக்க போகிறான். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு தடையும் இருக்க போகிறதுல எதுவுமே இல்லை. இப்போ பேசிக்காக ஒருத்தவங்களோட நீடை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பிஸ்னஸ்ங்கிறதே இப்போ எப்படின்னா, ஒரு ஆடியன்ஸுக்கு, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் வந்து கேட்டர் பண்ணுறது தான். அது எந்த விதமான ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணாலும் அது ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான். இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் போக விரும்புகிறேன். இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சொன்னீங்க. தட் இஸ் ஃபைன். இப்போ உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப், இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் ஒரு ஸ்பார்க் வந்து சொன்னீங்க. இப்போ அதுதான் உங்கள் டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப்னு எடுத்துக்கலாமா? இல்லைனா என்ன சொல்கிறது, ஒரு ஆஹா மூமெண்ட், என்ன சொல்கிறது, இந்த மொமெண்ட் தான் நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், வேற நான் ஜாபிக்கே போக போகிறதில்ல, மைண்டை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கா? ஒரு சிங்கிள் மொமெண்ட்டை நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த டேர்னிங் பாயிண்ட்னா அப்பா அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 6 months முன்னாடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் சீரியஸ் சுச்சுவேஷன் போயிட்டு திரும்பி வந்தாங்க. அப்படின்ற போது வந்து அதுதான் டேர்னிங் பாயிண்ட். இப்போ நான் ஜாபுக்கு அங்கே போயிருந்தாலுமே எனக்கு லீவ் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. 1.5 மாதம் நான் கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் எந்த ஜாப் போனாலுமே 1.5 மாதம் லீவ் தந்துட மாட்டாங்க. அப்போ நான் பிஸ்னஸ்ன்ற மாதிரி போயிட்டேன்னா நான் சொல்கிறது தான் லீவு, நான் கொடுக்குறது தான் லீவு, நான் எடுக்கிறது தான் லீவுன்ற மாதிரி போயிடலாம். அப்படின்ற போது வந்து ஜஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாக அதுதான். பேசிக்காக யோசிக்கும் போது அதுதான். பட் இனிஷியலாக யோசிக்கும் போது நிறையா இருக்குது, டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பேசிக்காக இதுதான் ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. இதுக்குள்ளே போனால் நம்ம இதில் போனால் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நான் பேசுகிறப்ப என்ன சொன்னால், நீங்கள் பர்சன் ஆஸ் அ பர்சனாக வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் உடம்பு சரியில்லைனா இருக்கிற வேலையை விட்டுட்டு இருப்பாங்க, இல்லைனா ரொம்ப சோர்ந்து போயிட்டு நான் நல்லா தான் இருந்தேன் ஆனால் அப்படி முடியாமல் ஆனதுனால என் குடும்பம் இந்த சூழ்நிலை ஆனதுனால நான் இப்படி ஆகிடுன்னு சொல்கிறவங்க நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சிச்சுவேஷன் அப்படி இருந்தோம், அந்த சிச்சுவேஷனை நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, ஆனால் இதுக்கான காரணம், அதாவது இப்போ எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கணும், எனக்கு ஒரு ஃப்ரீடம் தேவை. அந்த ஃப்ரீடம் எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறப்போ அது பிஸ்னஸில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ல. இல்லை, இது நார்மலாக அதுதான். நார்மலாக பையனாக யோசிக்கும் போது அதுதான் தேவைப்படுன்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் வேணுன்ற, நம்மளும் இவ்வளோ நாள் பார்த்துருக்காங்க, நம்மளும் ஒன்று செய்யணும்ல அப்படின்ற போது அது பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஆகும்போது வந்து இது பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பயே செட்டில் ஆயிடுச்சு, மாற்ற முடியல. ஸோ இப்போ நிறையா வந்து உங்களை பற்றி பேசிட்டோம், இந்த பேக்ரவுண்டை பற்றி பேசிட்டோம், இந்த மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் பற்றி பேசிட்டோம். இப்போ நான் இப்போ ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்குள்ளார போக விரும்புகிறேன். எப்படின்னா, இப்போ நம்ம கரண்ட் பிஸ்னஸ், அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ பிஸ்னஸ் எப்படி போகுது, சேல்ஸ் எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் என்னென்ன லேர்னிங்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இது வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கும் இப்போ எனக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2021. ஓகே, அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக தீபாவளிக்கு 1 week முன்னாடி தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 2021 இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் 1 week, தீபாவளி 1 week முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம். நாங்கள் என்ன யோசிச்சது என்னன்னா, தீபாவளி 1 week முன்னாடி ஓப்பன் பண்ணுறோம், எப்படி பார்த்தா கஸ்டமர் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நார்மலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா தான். சீசன் டைம் ஓப்பன் பண்ணோம்னா ஏதாவது ஒன்று வந்துடும். நாங்கள் பண்ண பெரிய ட்ராபேக் அந்த இடத்துல என்னன்றதை பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ் பண்ணல, தெரியல. இன்னொன்று என்னன்னா, மெயின் தெரிஞ்சாதான் வந்து வாங்குவாங்க, பேசிக்கா பிராண்டிங். ஆமாம், தெரியல அப்படின்ற போது வரல, கஸ்டமர்ஸ் ஃப்ளோ இல்லை, நான் இவ்வளோதான் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் போயிட்டு கரெக்டாக இதான் தீபாவளி சேல். அப்போ அதை தாண்டி நம்ம இன்னொருத்தட்ட கேட்கும் போது அவங்க வந்து, இல்லை எனக்கு இவ்வளோ போச்சு, எனக்கு அவ்வளோ போச்சு, எனக்கு இவ்வளோ சேல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லும் போது வந்து ஓகே நம்ம இன்னும் இது பண்ணலை அப்படின்ற போது யோசிச்சு ஒன்று ஒன்றா பண்ணிட்டு ஒரு ஃபஸ்ட்டு 6 months பெருசாக க்ரோத் இல்லை. அது என்னன்னா, அப்போ நார்மலாக சொன்னால் எனக்கு பெருசாக எதுவும் தெரிஞ்சுக்காது. இப்போ வரைக்குமே எனக்கு முழுசாலாம் தெரியாது இந்த ஃபீல்டில். என்னை விட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் க்ரோத்துன்ற போது வந்து என்னன்னா, அப்போ அன்னைக்கு நடக்கிற அப்டக்கிள்ஸை தாண்டணும், ஒன்னொன்னா தாண்டி போயிட்டே இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ்ன்றதே அதுதான். டே பை டே அண்ணா அப்டக்கிள்ஸ் தான் தாண்டி போயிட்டே இருக்கணும். அப்படின்ற போது வந்து 6 monthsல பெருசாக இல்லை அப்படின்றவங்க அதை தாண்டி போகணுன்ற யோசிச்சு ஒன்றொன்னா பண்ணிக்கிட்டே தான் இப்போ 3 years வந்து நிற்கிறோம். இது செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துருக்கிற ஆடியன்ஸ் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு 3 years கம்ப்ளீட் பண்ணதில் இப்போ ஒரு பிரான்ச் இல்லை, ஆக்சுவலி 2 branch இருக்குது. ஸோ ஐ விஷ் இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். என்னன்னா, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க போது, பேசிக்காக இப்போ உங்களுக்கு க்ளோதிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு கார்மெண்ட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும்னா, பேசிக்காக இப்போ என்ன சொல்கிறது, மென்ஸ் வேராக இருக்கலாம், இல்லை விமென்ஸ் வேராக இருக்கலாம், என்னெல்லாம் ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்துட்டு அந்த பிஸ்னஸை வந்துட்டு
க்ரோ பண்ணுறது. இன்னொன்று இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேபி அதிலே கூட நிறைய ஆடியன்ஸ் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ பிஸ்னஸ் ஆசட்ஸுங்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு ஷாப் வச்சு சும்மா இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொன்றா சொன்னீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம பிஸ்னஸ் இல்லை, நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்றனாலே எங்கள் ஆண்டர்பிரினராக தேவைப்படுறதுனா பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலிங்காக தெரியும். ஓகே, நார்மலாக ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு அது டீட்டெயிலிங்காக தெரியாது, அதை பற்றி அதிகமாகவும் தெரியாது. அப்போ பார்க்கும்போது பிடிச்ச விஷயத்தை அதிகமாக தேடுவோம் அதிகமாக தெரிஞ்சிருப்போம். பிடிக்காத விஷயத்தையும் அதிகமாக தேடி இருப்போம். அது தேடும் போது நம்ம வந்து அதிகமாக தெரிஞ்சிருப்போம். அதுதான் நம்மளுக்கு எது அதிகமாக தெரியுதோ அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்படின்ற போது எனக்கு இதுக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பிறந்ததுலேருந்து அந்த மிஷின், எங்கள் அப்பா தைக்கிற மிஷின், எங்கள் அம்மா தைக்கிற மிஷின் தான் உட்காந்து வளர்ந்தது. அப்படின்ற போது வந்து எனக்கு அதிகமாக தெரியும் இதில். அப்படின்ற போது இதை ஸ்டார்ட் பண்ணி பேசிக்காக தெரிஞ்சது என்னன்னா வந்து நம்மளுக்கு புதுசாக தெரியாது, சமாளிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றதான் இது பண்ணுறது. ஸ்டார்ட் அப்பில் ஃபினான்ஷியல் ஃபஸ்ட்டு முக்கியம், செகண்ட் லொக்கேஷன், மூணாவது நம்ம ஓன் நம்பிக்கை. ஃபினான்ஷியலும் லொக்கேஷனும் இதாகிடுச்சுன்னா நம்ம நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணுறது தான். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால் மூவ் பண்ணிட முடியும் அப்படின்றது இது பண்ணுறது தான். ஏன்னா எனக்கு இதில் ட்ராபேக் இல்லாத என்னன்னா வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது. என்னைக்குனாலும் நான் என்னால் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ, எப்படி கஸ்டமர்ஸில் கொடுக்க முடியுமோ, ஏன்னா நம்ம ஆஃபர் போட்டால் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு கிளியரன்ஸ் இருக்குது இதில் அப்படின்ற ஒரு தைரியம் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்கள் இதுக்குள்ளே வரீங்கன்னா உங்களோட மெயின் இது வந்து கிளியரன்ஸ் இருக்குன்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் இது எங்கே போட்டாலும் காசு தான். மணி ஃபுட் இண்டஸ்ட்ரினா இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு கெட்டு போயிடும், இன்னைக்கே கெட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கு. இப்போ டிஸ்போஸ் பண்றது கஷ்டம், மெயின்டைன் பண்றது கஷ்டம். இப்போ இந்த பிசினஸ்ல அந்த ஒரு ரிஸ்க் கிடையாது. பட் ஆனா இப்போ நீங்க சொல்ல போற இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க, எவ்வளவு தேடுறோமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா ரிசர்ச் தான், R&D தான். இதுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க சின்ன வயசுல நீங்க என்னதான் பார்த்திருந்தாலும் இதுக்கு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய R&D பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியுமா? அதாவது எவ்வளோ ரிசர்ச் நீங்கள் பண்ணீங்க, கிளாத்ஸை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னொரு பிராண்டிங். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திருச்சியிலேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இப்போ வந்து ரேமன்ஸ் இருக்கு, இப்போ வந்து லேவிஸ் இருக்கு, இப்போ உட்லேண்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு இங்கே திருச்சியில் இருக்குது. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் யூனிக்னஸாக என்னோட பிராண்டில் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ என்னோட ஷாப் நான் வந்து GR கார்மெண்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன்னா நான் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிக்கணும், ஒரு ஐடென்டிட்டி வேணும். அதே மாதிரி நான் ஒரு யூனிக்கா ஒரு ஆடியன்ஸ் வந்து நான் கேப்சர் பண்ணணும். இப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி நீங்க பேசிக்கா அதை ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி காம்படிஷன் ஹேண்டில் பண்ணீங்க, என்னென்ன R&D பண்ணீங்க? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரிசர்ச்சஸாக ஸ்டார்டிங் அப்போ வந்து நார்மலாக தெரிஞ்சது தான், அப்பாவுக்கு தெரிஞ்சது தான். இங்கே எடுக்கலாம் அங்கே எடுக்கலான்ற மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய ப்ராஃபிட்டபுளாகவும் இல்லை, ஒர்த்தபுளாகவும் இல்லை. ஓகே, தெரியலை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது தெரியல. அதுதான் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சுப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது, தெளிஞ்சது. நிறைய தெரியாம இருந்துச்சு, தெளிஞ்சது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். நிறைய பட்டு அடிபட்டு வந்தது தான். ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு பெருசா சேல்ஸே இருக்காது, நான் ப்ராஃபிட்டபிளாகவும் கையில எடுக்க முடியல. என்னால் திருப்பி அமௌண்ட் போட முடிஞ்சதே தவிர என்னால் ரிட்டர்ன் எடுக்க முடியல. அதாவது சொல்ல போனா ப்ராஃபிட்டோட லாஸ் தான் அதிகமாக இருந்தது. லாஸ்ன்றதை தாண்டி சேவிங்ஸ். நார்மலாக நம்ம ஷாப்ல வச்சிருக்கிறது எல்லாமே சேவிங்ஸ் தான். இப்போ என்னோட சேவிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஷாப்பை தான் சொல்லுவேன். கையில் எவ்வளோ வச்சிருக்கேன், பேங்க்ல எவ்வளோ வச்சிருக்கேன்னா இந்த பேங்க்ல ஒன்றும் இல்லை, கையில் எதுவுமே இல்லை. என்னோட ஒரே சேவிங் ஷாப்ல இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் தான். ஐ கேன் இதை என்ன வேணாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு ப்ராஃபிட் ஆகுறது என் கையில தான். ஆமா, நான் இதை சேவிங் ஆக்குறதும் வேஸ்ட் ஆகுறதும் நம்ம கையில தான் இருக்கு. புரியுது. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ காம்படிஷனை பற்றி நான் கேட்டிருப்பேன். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இங்கே இருக்கு, இன்னும் நிறைய புது கடை டெய்லியும் வந்துட்டே தான் இருக்கு. இப்போ ஃபுட்டுன்னா இப்போ சொல்லவே வேணாம், தெருவுக்கு 10 கடை இருக்கு. அதே மாதிரி இப்போ ஷாப்ஸும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்றது, உமன்ஸ்க்கு நிறைய ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கு, மென்ஸுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு ஷாப்ஸ் நிறைய இருக்கு. இப்போ டிஃபரெண்ட் காம்படிஷன் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ட்ரெண்ட் இப்போ என்ன சொல்றது, இப்போ 90s கிட்ட ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு ஸ்பெசிஃபிக் என்ன சொல்றது, இப்போ காலேஜ் படிக்கிறவங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், இந்த ஃப்ளேவர் ஆஃப் ட்ரெஸ் வந்து விரும்புவாங்க. ஸோ நீங்க எப்படி வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிச்சிங்க, பேசிக்கா உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னொன்று இந்த காம்படிஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றீங்க? காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம காம்படிட்டர்ஸ் இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பெருசா இல்லை. சேல்ஸ் இல்லாமல் நம்ம காம்படிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. சேல்ஸ் அதிகமாக தான் காம்படிட்டர்ஸ். ஏன்னா இங்கே வித்தின் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து 8 ஷாப் கிட்ட இருக்குது. 8 ஷாப் கிட்ட இருக்கும் போது வந்து கண்டிப்பாக காம்படிஷன் இருக்குது. பெருசாகவே இருந்துச்சு, சீசன் டைமில் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து என்னென்னா அதுதான் ப்ரைஸிங்கு, குவாலிட்டி இதெல்லாம் நம்ம வந்து அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்தாலே நம்ம மூவ் ஆன் ஆகிடலாம். இன்னொன்று என்னென்னா வந்து இப்போ டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து பசங்களுக்கு பெருசாக தேவைப்படாது.
பசங்கள் பார்த்தா நார்மலாக பார்த்தா ஒரு 20 சட்டை வச்சிருந்தா அதில் ஒன்று சூஸ் பண்ணால் கரெக்டாக சூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் உமன்ஸ்க்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் 100 saree கொடுத்தாலும் அவங்களால ஒன்று சூஸ் பண்ண முடியாது. சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம என்னன்னா நாளைக்கு தேவைக்குன்னு தான் யோசிப்போமே தவிர பெருசாக அப்படின்ற போது பார்க்கும்போது வந்து பாய்ஸோட கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஷாப் போதும். ஓகே, நம்மளுக்கு வந்து 3 ஃப்ளோரில் பாய்ஸுக்கு ஷாப் வைக்கணுன்றது தேவையே இல்லை. நம்ம 200 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்லேயே வந்து பாய்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். வித் நீ என்ன சொன்ன 90s கிட்ஸு, 2K கிட்ஸு, early 2K, பாய்ஸுன்ற மென்ஸுன்ற போது எல்லாருக்குமே 200 ஸ்கொயர் ஃபீட் போதும். பாய்ஸ்ன்னு சேர்த்துட்டோம்னா சின்ன பசங்க வந்துடும். சின்ன பசங்கன்ற போது நம்ம 200 + 200 வச்சுட்டா 400 ஸ்கொயர் ஃபீட் போதும். பாய்ஸ் செக்ஷன் தனி, மென் செக்ஷன் தனி அப்படின்ற மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சுக்கலாம். டார்கெட் ஆடியன்ஸ்னு பெருசாக பார்க்கும்போது வந்து அதான் மார்க்கெட்டை மாதிரி போயிடணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டுன்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த டிசைன் நல்லா போயிட்டு இருக்கும், 15 டிசைன் நல்லா போயிட்டு இருக்கும். நம்மளும் அது கூட போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா இது ஆக்சுவலி கொஸ்டின் இல்லை, பட் இது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டுங்கிறதுனால நான் அப்படியே ஃபாலோ அப்பாக கேட்க விரும்புகிறேன். ட்ரெண்டில் இப்போ நம்ம ட்ரெண்டுக்காக நம்ம கொடுக்கணும்னா பேசிக்காக இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமே ட்ரெண்டு தான். அதில் நான் பார்க்குறதே எனக்கு வேணும், அதில் பார்க்குறது எனக்கு வேணும், அப்படி தான் நிறைய பேர். இப்போ எல்லாருமே அப்படி இல்லைனாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனா இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா நீங்களும் அப்டேட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமாம். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இல்லை, அப்டேட்டாக பார்க்குறோன்னா வந்து சீசன்ஸ் தான். எப்படின்னா வந்து சம்மர், வின்டர், ரெய்னி அந்த மாதிரி சீசன்ஸ்க்கு அப்டேட் தான். இப்போ சம்மருக்கு வந்து நம்ம சில டைப் ஆஃப் கிளாத்ஸ் தான் நம்மளால் போட்டுக்க முடியும். ஓகே, ஹெவி கிளாத்ஸ் நம்மளால் போட முடியாது. எக்ஸாம்பிள் ஹுட்டி இந்த மாதிரி வின்டர் கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளால போட முடியாது. ஹெவியாக இருக்கும், நம்ம வந்து டேல போட்டு போக முடியாது. சம்மரில் ஓவர் ஸ்வெட்டாக இருக்கும். அப்படின்ற போது நம்மளுக்கு அந்த டைமில் நம்மளே அவாய்ட் பண்ணிடுவோம். அதுதான். இன்னொன்று பெருசாக சொல்ல போனோமா, டீப்பாக சொல்லணும்னா வந்து எப்படி சொல்லலாம்னா வந்து மேலே ஒருத்தவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க வந்து மினிமம் வந்து இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. அவங்க பண்ணால் 10,000 பீஸ் தான் பண்ண முடியும். 10,000 பீஸ் பண்ணி அது 100 கடை கொடுத்தாங்கன்னா அதுதான் ட்ரெண்டு. இன்னைக்கு ட்ரெண்ட் இதுதான். அவங்க டிசைட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிடலாம், பட் ஆனால் அந்த ப்ரைஸிங் உட்கார வைக்க முடியாது. 100 பீஸ் பண்ணுறோம்னா 100 பீஸுக்கான ப்ரைஸிங் உட்கார வைக்க முடியாது. நார்மலாக அவங்க பண்ணுற 10,000 பீஸுக்கும் நம்ம பண்ணுற 100 பீஸுக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கும். நார்மலாக ஒரு டிஷர்ட்னு போயிட்டோம்னா நமக்கு வந்து 100க்கும் 10,000 டிஃப்ரென்ஸ் பார்த்தா 50 ரூபீஸ் கிட்ட வந்துடும். நம்ம ப்ராஃபிட்டே நம்ம சில டைம் டிஷர்ட் 50 தான் கிடைக்கும். அப்படின்றமோ வந்து அவங்க இன்னொருத்தருக்கு சப்ளை பண்ணி அவங்க 150 கொடுக்குறாங்க அந்த டிஷர்ட்னா, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு 150 காஸ்டிங் உட்காந்துரும், நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளே இருக்காது. அப்படின்றமோ அவங்க என்ன டிசைன் பண்ணுற மேலே டிசைட் பண்ணுறவங்க தான் ட்ரெண்டு. மேலே ஒருத்தர் டிசைன் பண்ணி வச்சுருவாங்க, அது ட்ரெண்டு. அதை தாண்டி சொல்லணும்னா இந்த சீசன் தான். இந்த சீசனில் வந்து நார்மலாக இதே நான் இப்போ எப்படி போயிட்டோம்னா பிளெயினாக இப்போ ஹுட்டி, வின்டர் கலெக்ஷன், டிஷர்ட் நார்மலாக எல்லாமே வந்து பிளெயினாக வந்துடுது. சில டைம்ஸ் பிக்சர் ஏதாவது வேணும் அப்படின்னா பிக்சர் அதாவது பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், இந்த ரெய்னி சீசன்றனால சொல்கிறேன். ஓகே, அது எப்படி கஸ்டமைஸ் தான் இருக்கா? கஸ்டமைஸ் தான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. எப்படின்னா பிளெயினாக எடுத்து வச்சிருக்கோம், ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு டிசைன் பண்ணி தரணும், பிக்சர் பிரிண்ட் பண்ணி தரணும், பண்ணி கொடுத்துருவோம். ஆக்சுவலி நிறைய ட்ரெண்ட் அப்படி இருக்கு. ஆமாம், இப்போ போயிட்டு இருக்கிறது சொல்கிறேன் நான். நார்மலாக இப்படி போயிட்டு இருக்கு. ஷர்ட் பேண்ட்டுன்னு போயிட்டோம்னா வந்து ரெகுலராக போகிறது தான், ஃபார்மல் அதிகமாக போகுது. ஏன்னா காலேஜில் ஆஃபீஸில் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆகிட்டாங்க கோவிடுக்கு அப்புறம். இப்போ மறுபடியும் ரெஸ்யூம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ரொம்ப இதாக கேஷுவலாக போட்டு வராங்க, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால வந்து ரொம்ப ஃபார்மலாக போனதுனால பசங்களும் ஃபார்மல்லே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா கிளாத்தில் போனோம்னா பிளெயின் கிளாத் வேணாம், எனக்கு கிளாத்தில் டெக்ஸ்டர் வச்சு வேணும். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எனக்கு பிளெயினாக கிளாத் வேணாம், எனக்கு அதாவது டெக்ஸ்டர் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு ஃபார்மலாக வேணும். ஓகே, அது அப்படி போயிட்டு இருக்கு. ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து. ஓகே, ஆனால் இப்படி இருக்கிறப்ப எனக்கு இன்னொரு டவுட் இதில். இப்போ உமன்ஸுக்குன்னா எக்கச்சக்கமான ட்ரெஸ் இருக்கு, ட்ரெஸ் டைப் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் இப்போ நம்ம சோஷியல் மீடியா பார்க்குறதா இருந்தாலும் சரி, இப்போ நார்மலாக உமன்ஸுக்கு எக்கச்சக்க டைப் ஆஃப் ட்ரெஸ் இருக்கு. இப்போ பசங்கன்னா இப்போ பேசிக்கா ஆர் மென்ஸ் அப்படின்னா மென்ஸ் வேர்னா சட்டை பேண்ட், இதை தவிர எனக்கே வேறு எதுவும் தெரியாது. ஸோ என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸிங் ஆப்ஷன் இருக்கு முதல்ல மென்ஸுக்கு, அதான் கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியல. மென்னுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா அக்செப்டன்ஸ் இருக்கு. என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எனக்கு இதுதான் கிடைக்க போகுதுன்னா சரி ஓகே, நான் அதில் நான் என்னால் பெஸ்ட்டு என்ன பண்ண முடியும் நான் அதை பண்ணிப்பேன் அப்படின்ற பெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்படின்ற ஒரு பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு இது போதுன்ற மாதிரி. நான் என்ன சொன்னேன்னா ஷர்ட் பேண்ட்டு, குர்தாஸு, வேஸ்டி ஷர்ட்டு அந்த மாதிரி தான். இது வந்து நம்ம வந்து கேஷுவலாக வெளில போகிறதோ இல்லை ஃபார்முலாக எங்கேயாவது ஆஃபீஸோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு.
கேஷுவலாக வேற வெளில போகிறாங்க அப்படின்ற போது டிஷர்ட் லோயர் ட்ராக்ஸு கார்கோஸ்ன்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்குது. என்னன்னா அப்பர் வேர் லோயர் வேர் அவ்வளோதான், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வேர்லாம் இல்லை வரல மென்ஸுக்கு. ஓகே, பட் ஆனால் மென்ஸுங்கிறப்போ டெஃபினட்டாக ட்ரெஸ்ஸிங் ஆப்ஷன்ஸ் இல்லைனா டைப்ஸ் ஆஃப் க்ளாத்ஸுங்கிறப்ப கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். என்னன்னா ஷர்ட்ன்றப்போ ஷர்ட்டில் அதான் ஷர்ட்டும் குர்த்தாவும் ஒன்று தான். இது பட்டன் வச்சு வரும், பட்டன் இல்லாமல் வரும், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அவ்வளோதான். பெரிய டிஃபரன்சஸ்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் அதுவே மென்ஸுக்கு அதான் அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே எனக்கு இது கிடைச்சாலும் ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறோம், அவ்வளோ. நைஸ். இப்போ எனக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் இப்போ இந்த காம்படிட்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க. இப்போது நிறைய பிரச்சனைகள் வரும் பிஸ்னஸ் ஆப்வியஸாக, அதுக்கு நம்ம போக வேணாம். பட் ஆனால் இப்போ என்னென்னா இப்போ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க சரௌண்டிங்கில் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் நீங்கள் சொன்னீங்க, ப்ரைஸை நான் வந்து ரெடியூஸ் பண்ணி இப்போ எனக்கு ப்ராஃபிட் கம்மியாக அதில் வந்தாலும் ஆடியன்ஸை நம்ம நிறைய பேர், அதாவது சேல்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதில் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் இது நம்ம எவ்வளோ தான் கம்மி பண்ண முடியும்? பிகாஸ் இப்போ திடீர்னு இப்போ நம்ம கம்மி பண்ணுறோன்னு அவரும் என்ன பண்ணுவார், போட்டிக்கு அவரும் கம்மி பண்ணுவாங்க. இப்படியே கம்மி பண்ணிட்டு போனால் ஒரு கட்டத்தில் நமக்கு எங்கேருந்து நம்ம ப்ராஃபிட் இது பண்ண முடியும், எங்கேயிருந்து நம்ம ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும், எப்படி அதே சமயம் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்? இப்போ எனக்கு என்னன்னா காம்படிட்டர்ஸையும் நான் ஹேண்டில் பண்ணணும், என்னோட ப்ராஃபிட்டையும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே சமயம் எனக்கு சேல்ஸும் நிறையா போகணும். ஏன்னா அப்போதான் என்னோட பிஸ்னஸ் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இப்போ இந்த மூணுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க, என்ன நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ என்ன நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸும் பண்ணணும், ஸோ அதை நீங்கள் சொல்ல முடியாது. நார்மலாக பிஸ்னஸ் மேனுக்கு முக்கியமான தேவைப்படுற ஒரு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க். ஓகே, ரிஸ்க் எடுக்க யோசிச்சாங்கன்னா அவங்க டவுனாக போயிடுவாங்க. அதாவது ரிஸ்க் எடுக்க பயந்தாங்கன்னா பிஸ்னஸ்க்குள்ளார வரதே கஷ்டம். ஆமாம், ரிஸ்க் எடுக்க நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்ற போது வந்து ப்ரைஸிங் கம்மி பண்ணலாம். ஏன்னா இப்போ செட் ஆஃப் ஒன் டேக்கு வந்து ப்ரைஸிங் கம்மி பண்ணாமல் மார்க்கெட் ரேஞ்சில் என்னால் 10 ஷர்ட் தான் கொடுக்க முடியுதுன்னா நான் ப்ரைஸிங் கம்மி பண்ணும்போது என்னால் 15 கொடுக்க முடியுது. எனக்கு சேம் ப்ராஃபிட் வந்துடுது ஒன் டேக்கு. புரியுது. ஓகே, எனக்கு ப்ராஃபிட்டபிளாக எனக்கு ஒரு நாள் வந்து எனக்கு 1000 கிடைக்கணும், எனக்கு 1000 வேணும்னா எனக்கு அந்த 1000 எப்படியாவது கிடைச்சிடலாம். ரொட்டேஷன் அமௌண்ட்டை விட்டுருவோம். எனக்கு வந்து என்னன்னா இன்னைக்கு 10,000 ரூபா சேல் ஆகணும், ஆனால் நான் கம்மி பண்ணதால எனக்கு 7,500 தான் சேல் ஆயிருக்குனாலும் பட் ஆனால் நான் நினைச்ச ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுல, அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பீஸ் வந்து நீங்க சேல்ஸ் பண்ணி ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். இப்போ ரொட்டேஷன் ரன்னிங்ல இருக்கும் போதும் இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வெளில போயிடுச்சுன்னா நான் அடுத்த ஸ்டாக் எடுக்கும் போது வேற ஸ்டாக் தான் எடுப்பேன், வேற டிசைன் தான் எடுப்பேன். அப்படின்ற போது எனக்கு என்ன ஆகும்னா டிசைனும் ரொட்டேஷன்ல இருக்கும், மணியும் ரொட்டேஷன்ல இருக்கும். நான் நினைச்சேன் இன்னைக்கு என்னோட டார்கெட்டே எனக்கு கிடைச்சிரும். புரியுது, அதுதான் மெயின் ரீசன் அதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட நான் இங்கே பேச விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நிறைய ஆடியன்ஸும் சரி, இப்போ நானுமே சரி, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராதனால எனக்கு நிறைய விஷயம் ரிலேட் பண்ண முடியல. ஆனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டிஷர்ட் ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சர் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு ஹோல்சேல் ஷாப்லேருந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க, ஓகேவா? இப்போ இதை வந்து நீங்கள் இங்கே சேல்ஸுக்கு வச்சுருப்பீங்க, இதை நீங்கள் எப்படியாவது விற்கணும் இந்த ஸ்டாக். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டாக்கு இல்லை இந்த பீஸ் வந்துட்டு போகவே இல்லைன்னா இதை அவங்க திருப்பி எடுப்பாங்களா, இல்லைன்னா இதை எப்படியாவது விற்று தான் ஆகணுமா, இது ஆப்வியஸாக எனக்கு லாஸ் ஆகிருமா அப்படிங்கிறது, இதை பற்றி உங்களோட தாட் என்ன? இதை பேசி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா இது எப்படி பிஸ்னஸ் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக. நார்மலாக ரிட்டர்ன் யாருமே எடுக்க மாட்டாங்க. அவங்களோட செட் ஆஃப் செட்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு செட் பண்ணிடுவாங்க. எனக்கு மினிமம் வந்து இந்த கலரில் இத்தனை பீஸ் எடுக்கணும்னு செட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுதான் ஹோல்சேலர். எப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு மினிமம் நீங்கள் 100 பீஸ் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. டிஷர்ட்டுன்ற எடுத்துட்டோம், இது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான். ஃபிக்ஸ்டு எங்கே போனாலும் நம்ம மினிமம் 100 பீஸ் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க மேனுஃபேக்சர்லேருந்து எடுக்கும் போது நம்ம எதாவது ப்ரைஸிங் கம்மி பண்ணலாம். பட் மேனுஃபேக்சர்லேருந்து ஹோல்சேலர் டீலர்கிட்ட வந்துச்சுன்னா டீலர் வந்து சொல்கிறது தான். ஆனால் டீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹைரார்கி எனக்கு சொல்ல முடியுமா? அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற வர மேனுஃபேக்சருங்கிறோம், இதுக்கப்புறம் இது எங்கே போகுது? இந்த ஒரு கிளாத் வந்துட்டு இப்போ ப்ரொடக்ஷன்லேருந்து எண்டு ஒரு கஸ்டமருக்கு கையில் கிடைக்கிற வரைக்கும் யாரெல்லாம் இதை வாங்கி விற்கிறாங்க, எங்கெல்லாம் நம்ம ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணலாம், எங்கெல்லாம் பிஸ்னஸ் ஆப்ஷன் இருக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லை, நார்மலாக மேனுஃபேக்சர் முன்னாடி கிளாத் ப்ரொடக்ஷன் ஃபேப்ரிக் ஓகே, ஃபேப்ரிக்காக இருக்கும் போது ஃபேப்ரிக்குன்னு ஒரு ஷாப் வந்துடும். ஓகே, ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, அவர்கிட்ட வந்து அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களால கொடுக்க முடியுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் சும்மா டாட்னு சொல்லுவோம். இந்த உட்டி கிளாத்தே எடுத்துக்கோங்களேன். இதை வந்து ஒருத்தர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய மேனுஃபேக்சர் குறைஞ்சிட்டாங்க. ஓகே, பேசிக்காக நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவில் இருக்க ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான். பங்களாதேஷில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து எல்லாரும் சொல்றதை கேட்டு காதில் கேட்டு வச்சிருக்கிறதுனால திருப்பூர், ஈரோடு, சூரத்து, மும்பை, கொல்கத்தா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் அவ்வளோக்கு இல்லையா, பெருசா இல்லை. ஓகே, நீங்க பண்ணலாம். பண்ணும்போது அந்த காஸ்டிங்
ஓகே. நீங்கள் ஒரு 10 பீஸ் பண்ணுறதுக்கும் 10,000 பீஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபேப்ரிக் சொல்கிறேன், 10 பீஸ்க்கான ஃபேப்ரிக் பண்ணுற செலவும் 10,000 பீஸ்க்கான ஃபேப்ரிக் பண்ணுற செலவும் டிஃபர் ஆகும். ஓகே. டிஃபர் ஆகும்போது வந்து என்னன்னா பெரிய யூனிட் சூரத் அண்ட் பங்களாதேஷ் அந்த இதில் தான் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். நீங்கள் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சது, எனக்கு டீப்பாவும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீங்கள் சொல்கிறீங்க, ஆப்வியஸாக நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு திருப்பூர் தான். இப்போ நாங்கள் சின்ன வயசுல கேட்டதுன்னா எங்கள் திருப்பூரில் வாங்கினா விலை கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அங்கேயே அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு இது பண்ணுறாங்க, ஃபேப்ரிக் இது பண்ணுறாங்க, அங்கே வந்து யூனிட்லாம் இருக்குது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, அங்கே கூட அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. இல்லை, குறைஞ்சிட்டாங்க. என்னன்னா வந்து அந்த மணி தான், எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் தான் கிடைக்குதா அப்படின்ற இதில் வந்து எல்லாமே வந்து ஃபீல்ட் அவுட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து என்ன நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே வந்து எனக்கு இந்த சேலரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் திருப்பூர் போனீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க அதிகமாக வேலை பார்க்குறதோட நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக வேலை பார்க்குறேன். ஏன்னா இந்த சம்பளம் எனக்கு பத்தலை, எனக்கு ஒன் டே யூசேஜுக்கு இந்த சம்பளம் பத்தலை அப்படின்றதுனால இதை விட்டு ஃபீல்டு விட்டு நிறைய போயிட்டு இருக்காங்க. அதனால தான் நமக்கு அங்கே நார்த்லேருந்து எடுக்கிற மாதிரி பங்களாதேஷ் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஆப்வியஸாக நிறைய ரீசன் இருக்கலாம் ஏன் வந்துட்டு இந்த ப்ரைஸிங் குறைஞ்சிது, ஏன் வந்துட்டு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் வந்துட்டு குறைஞ்சிது அப்படின்னு. பட் ஆனால் இப்போ இதெல்லாம் குறையிறது வந்து ஆப்வியஸாக நல்லது இல்லை. ஏன்னா இப்போ இது குறையுதுன்னா ஆப்வியஸாக என்ன ஆக போகுது, அல்டிமேட்டா ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வந்து எனக்குமே சரி உங்களுக்குமே சரி, இப்போ உங்களுக்குமே அது அஃபெக்ட் பண்ணும் தான். ஏன்னா மேனுஃபேக்சரிங் தான் நீங்களும் எடுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கும் அது ப்ரைஸிங் அதிகம் இருக்கும். அப்புறம் ஆப்வியஸாக நீங்கள் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவீங்கன்னா நானும் விலை அதிகமாக தான் வச்சு வித்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அது அல்டிமேட்டா சேல்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று மக்களும் வந்துட்டு என்ன சொல்றது, எவ்வளோதான் காசு கொடுத்து வாங்குவாங்க அந்த மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு ஆப்ஷன் உங்களால் திங்க் பண்ண முடியுமா, ஏன் இந்த மாதிரி சேல்ஸ்லாம் கம்மி ஆகுது, ஏன் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் கம்மி ஆகுது அப்படின்னு? அதுதான் சேம் எனக்கு ஒரு நாள் சம்பளம் எனக்கு இவ்வளோ தான் கிடைக்குதுன்ற போது வந்து வேற வேலையை தேடி போவேன். எனக்கு இதோட இது பெட்டர் சம்பளம் கிடைக்குமோ நான் அதுக்கு தானே போனேன். அதில் போனது தான் எல்லாமே போய் மேனுஃபேக்சரிங் கம்மியாகிடுச்சு. மேனுஃபேக்சரிங் கம்மியானாலுமே வந்து என்னன்னா இப்போ ப்ரைஸிங் ஓரளவு ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு. பெரிய அந்த அளவுக்கு சேஞ்ச் இன்னும் நம்ம பார்க்கல. ஆனால் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சது 2021 சொன்னீங்க, பட் 2021 2024 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ப்ரைஸிங்களா? இல்லை, நான் உண்மையை ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு வந்து இனிஷியேஜே எனக்கு தெரியாது. நானே அதிகமாக கொடுத்தா எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எங்கே என்ன காஸ்ட் போயிட்டு இருக்கு, என்ன ப்ரைஸிங், இதை மேனுஃபேக்சர் பண்ணாலே என்ன காஸ்ட் வரும்ன்றது என்னால் அனலைஸ் பண்ண முடியுது. அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு சொல்ல போனால் நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் சொன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ கம்மியாக எடுக்கிறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ப்ரைஸிங் ஆக்சுவலி ஜென்ரலாக அதிகமாக இருக்கு. பட் ஆனால் அப்போ எப்படி இருந்திருக்குன்னா, அப்போ இருந்ததுன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, சேம் ப்ரைஸிங் ப்ராஃபிட் அதிகம். ஓகே, இப்போ வந்து சேம் ப்ரைஸிங் ப்ராஃபிட் கம்மி, அந்த மாதிரி கொஞ்சம் டிபெண்ட் ஆயிருக்கு. ஆனால் சேம் ப்ரைஸிங் தான் வந்துட்டு இருக்கு. காம்படிட்டர்னால தான் ப்ரைஸிங் கம்மியாகுது. நம்ம வந்து நான் நார்மலாக சொல்லணும்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது 700 ஷர்ட் தான் எனக்கு நார்மலாக மினிமமாக நான் ஒரு ஷாப் பக்கத்தில் இருக்கு 700 தான் ஷர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஷாப் போனதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டோட வேல்யூ எனக்கு தெரியுது. அதான் ப்ரைஸிங். அப்போ வந்து என்னன்னா காம்படிட்டர் இல்லை, நம்மள்ட்ட வந்தால் தான் உண்டு, வேற புகி போக முடியாது அப்படின்ற போது வந்து ஒரு ப்ரைஸிங் பண்ணுறாங்க. காம்படிட்டர் இருக்கும்போது வேற ப்ரைஸிங் பண்ண முடியாது. ஆனால் சொல்ல போனால் ஒரு 3-4 இயர்ஸாக சேம் ப்ரைஸில் தான் ஹோல்சேலிங் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் தான் குறைஞ்சிட்டு. இப்போ எனக்கு இதை இப்போ நீங்கள் சொன்னதை அப்படியே ஒரு எக்ஸாம்பிளில் வந்துட்டு இது பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டிஷர்ட், இந்த டிஷர்ட் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜுக்கு போகும்? ஃபேப்ரிக்ல இருந்து மேனுஃபேக்சர்ட்ட வரும். மேனுஃபேக்சர்ட்ட வந்து மேனுஃபேக்சரர் டைரக்டா வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திருப்பூர்ல இருக்கிற அந்த யூனிட் கூட ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம்ல? ஆமா, நார்மலா டிஷர்ட் திருப்பூர்ல தான் ரெடி ஆகுது. எப்படின்னா மேனுஃபேக்சர் இப்போ ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் திருப்பூர்ல இல்ல, பட் இது ப்ராடக்ட் மேக் பண்ற மேனுஃபேக்சரிங் நிறையவே இருக்கு. நம்ம கிளாத் எடுத்து கொடுத்தா ரெடி பண்ணி தர நிறைய ஆளுங்க இருக்காங்க. அது வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாகவும் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில் வச்சும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் ஒன் டைம் கூட நாங்கள் கிளாத் எடுத்து கொடுத்து தச்சுட்டாங்கன்னு சொல்லிலாம் ஒருத்தவங்க கேட்டோம். ஃபேமிலியாக பண்ணுறாங்க. ஓகே, பீஸ்க்கு இவ்வளவு, ஸ்டிச்சிங் எனக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நல்லா தான் இருக்குது திருப்பூரில். ஓகே, மேனுஃபேக்சரிங். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால் ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் இப்போ திருப்பூரில் நல்லா இல்லை, முன்னாடி இருந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி. இப்போ பார்த்தா நம்ம மறுபடியும் பேக் டு இந்த டிஷர்ட். இப்போ இந்த டிஷர்ட் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு மேனுஃபேக்சர் இப்போ ப்ரொடக்ஷன் முடிச்சு, இப்போ ஒரு அதாவது ஒரு மேனுஃபேக்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோட சைக்கிள் என்ன, நெக்ஸ்ட் சைக்கிள் என்ன, எங்கே போகுது? மேனுஃபேக்சரிங் வந்துச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவர் செட் பண்ணிடுவாங்க. அதான் சொன்னல ஒரு பேக்
ஓகே ஒரு சைஸ் பேக் பண்ணிடுவாங்க. ம். இந்த செட் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். மினிமம் 100 பீஸ்ன்ற மாதிரி செட் பண்ணி ஓகே இந்தந்த சைஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இப்போ எம்எல் எக்ஸ்எல் இருக்குன்னா எம்எல் எக்ஸ்எல் 20 கலர் இருக்குன்னா 20 கலர். நீங்கள் எம்எல் எக்ஸ்எல் இன்ட்டு 20 கலர் போட்டிங்கன்னா 60 பீஸ் வந்துடும். அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர் இதை வந்து நான் இவ்வளோ காப்பி இந்த பீஸ் வந்து நான் இவ்வளோ சைஸில் இத்தனை காப்பி வந்து நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ இதை வந்துட்டு வாங்குற ஆட்கள் யாரு? இப்போ டேரக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் தான் தருவாங்க. ஏன்னா வந்து மேனுஃபேக்சர்ன்ற போது 10,000 பீஸ் ரெடி பண்ணி கிளியர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படின்ற போது வந்து நம்ம போயிட்டு ஒரு 50 பீஸ் கேட்டோம்னா தர மாட்டாங்க. ஹோல்சேலர்னா ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் பேசிஸ் வச்சுருப்பாங்க, டீட்டெயில் கஸ்டமர் பேசிஸ். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100 கடை இருக்கும். 100 கடையில் கண்டிப்பாக ஒரு 20 கடை வாங்குற இதில் இருப்பாங்க. என்ன பொருள் எடுத்தாலும் வாங்குவாங்களே. அப்படின்னா 100 பேர் இருக்கும்போது எல்லா பொருளும் எல்லாரும் வாங்கிட மாட்டாங்க. 100 பேரில் கண்டிப்பாக 20 பேர் வந்துடுவாங்க. அப்படின்ற போது வந்து அவங்களுக்கு வந்து 100ன்ற போது 100 × 100னா 1000 பீஸ் வந்துச்சு. 1000 பீஸில் 10,000 பீஸுமே கிளியர் பண்ணுறாங்க. அதனால அவங்க டேரெக்டாக கொண்டு போய் ஹோல்சேலர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா 10,000 பீஸ் எனக்கு சிங்கிள் டேல எனக்கு 10,000 பீஸ் வெளில போகுது. சிங்கிள் டேல மேனுஃபேக்சருக்கு என்னன்னா எனக்கு சிங்கிள் டேல நான் இன்னைக்கு பண்ணதே எனக்கு கிளியர் ஆயிருக்கும். அப்பதான் அவங்க வந்து போட்ட காசு எடுத்து திருப்பி ரொட்டேஷன்ல இன்னும் ஃபேப்ரிக் எடுத்து ஏதாவது பண்ண முடியும். அது சர்க்கிளா பார்த்தோம்னா அது கரெக்டா போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அந்த ஹோல்சேலர் இப்போ நம்ம ஹோல்சேலர்கிட்ட இப்போ என்ன சொல்றது, ஹோல்சேலர் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் யாருக்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணுவா இந்த பர்டிகுலர் டிஷர்ட்? இல்லை டீலர்ஸாக நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நார்மலாக பார்த்தா நம்மளே வந்து ஒரு 5 பேருக்கு ஹோல்சேல் பண்ணி கொடுத்துட்ருவோம். ஓகே, நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எப்படின்னா டீலர். ஓகே ஓகே ஓகே. அப்படி மேனுஃபேக்சர்லேருந்து வெளியே வந்துட்டாலே டீலர் தான். அது ஹோல்சேலர்ன்றதுல வந்துடாது. மேனுஃபேக்சர்லேருந்து வெளில டேரெக்டாக மேனுஃபேக்சர் இப்போ சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே, டேரெக்டாக அவங்களே ஒரு டீம் வச்சு எங்கள் ஓன் ப்ராடக்ட்டை நாங்களே சேல் பண்ணிக்கிறோம். இப்போ என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இப்போ மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க, ஒரு ஹோல்சேலர்னு ஒருத்தர் மித்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஹோல்சேலர் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்ட வாங்குற நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கே புதுசாக இருக்கு. என்னன்னா இப்போ மேனுஃபேக்சர் போகிறாங்க, ஆனால் மேனுஃபேக்சர்லேருந்து இப்போ டேரெக்டாகவே வாங்குற நிறைய டீலர்ஸ் வந்துட்டாங்கம்மா. அதாவது ஹோல்சேலர் டு டீலருங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் நான் மேனுஃபேக்சரை டேரெக்டாக அப்ரோச் பண்ணி அங்கேருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டில் வந்து ஹோல்சேலர்ஸ் வைக்கிறதா ரேட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அப்படின்ற போது மேனுஃபேக்சரிங்க்கும் அதை அடி வாங்குது. எப்படின்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் தேங்க ஆரம்பிக்குது. நீ ரேட்டு அவங்க ஹோல்சேலர் ரேட் ஏற்றிடுறாங்க. அப்படின்ற போது மேனுஃபேக்சராக கிளியர் பண்ண முடியல. எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும், நீங்கள் அந்த ப்ராடக்ட் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, எனக்கு வேற ப்ராடக்ட் கொடுக்கணும், வேற மேனுஃபேக்சரிங் தேட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படின்றதுனால மேனுஃபேக்சரே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மால் ஸ்கேலாக மேனுஃபேக்சருமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இப்போ இந்த டீலர்ஸுங்கிறவங்க எந்த விதமான ஷாப்பாகவும் இருக்கலாம். இப்போ அவங்க பெரிய ஷாப் வச்சிருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லை ஒரு மிட் ஸ்கேலில் இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லை ஸ்மால் ஸ்கேலில் வச்சு பண்ணுறவங்களும் இருக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு முன்னாடி ஹோல்சேலருங்கிறப்போ ஒரு 100 பீஸ் கேட்டால் தருவாங்க. இப்போ மேனுஃபேக்சர் வந்துட்டு ஒரு 10,000 பீஸ் வந்து தலா தான் பார்ப்பாரு. அவர் 100 பீஸ் வந்து வச்சுட்டு இருக்க மாட்டாரு. ஆனால் ஹோல்சேலரால் அது முடியும். ஆனால் இப்போ நம்ம இந்த ஹோல்சேலருங்கிற கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா அவங்க வைக்கிற ரேட் வந்துட்டு இங்கே பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த மிடில் மேன் வந்து நம்ம எடுத்துறோம். நமக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் யாருக்கும் எனக்கும் மேனுஃபேக்சர் இருக்கும். அப்போ அதனால நமக்கு ப்ராடக்ட் சீப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இப்போ நம்ம கம்மியான பீசஸ் எடுக்கிறதுனால கஷ்டமா இருக்குமே. ஆமாம், என்னன்னா இப்போ நார்மலாக நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது ஹோல்சேலர்கிட்ட போகிறது தான். ஏன்னா ஹோல்சேலர் கிரெடிட் கொடுப்பாங்க. ஓகே, கிரெடிட் கொடுப்பாங்க. எனக்கு வீக்லி ஒன்ஸ் பேமெண்ட் கொடுத்துருங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் பண்ண எடுத்துக்கோங்க, எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு பேமெண்ட், ஏதோ ஒரு டே நீங்களே வச்சுக்கோங்க, அன்னைக்கு டேல எனக்கு ஏதோ ஒரு பேமெண்ட் அப்படின்ற மாதிரி இஎம்ஐ மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆனால் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறதுனால ஹோல்சேலர் தான் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. டேட்டா மேனுஃபேக்சர்கிட்ட போனோம்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறதா எடுத்தாகணும். அங்கே வந்து பார்கெயின் பண்ண முடியாது. பார்கெனும் இருக்காது, பீஸ் செலெக்ஷனும் இருக்காது, கலர் செலெக்ஷன் எதுவுமே இருக்காது. இதை தான் நான் பண்ணியிருக்கிறேன், வேணா எடுத்துக்க, அவ்வளோதான். ஹோல்சேலர்கிட்ட மேபி கலர் செலெக்ஷன் பண்ணலாம் மேபி. ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு டிசைன் வந்து திடீர்னு 30 கலர் வந்துச்சுன்னா 30 கலர் நம்ம கொண்டு வந்து டிசைன் பண்ணி காமிக்க முடியாது, ஷோகேஸ் பண்ண முடியாது. ஒரு டிசைன்ல 15 கலரை ஷோகேஸ் பண்ண முடியும், 30 கலரை ஷோகேஸ் பண்ண முடியாது. அப்படின்ற போது அது ஹோல்சேலரே அனலைஸ் பண்ணி ரெண்டா பேச்சு அது எப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 10,000 பீஸ் ஹோல்சேலர் மொத்தமாக எடுக்கிறாங்கன்னா இந்த வீக்கு 15 கலரும் நெக்ஸ்ட் வீக்கு 15 கலரும் தள்ளிடுவாங்க. ஓகே ஓகே, மார்க்கெட்டில். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஹோல்சேலருங்கிற கான்செப்ட் போயிடுச்சு ஆல்ரெடி, இல்லை போயிட்டு இருக்கா, எந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க? அது 50-50 தான் சொல்ல முடியும். சில கேஸ்ல வந்து இருக்கு, சில இதுல வந்து ஏன்னா இப்போ நம்மளே சில டைம்ஸ் பிளெயின்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துடுறோம், ரெடி பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே அந்த ப்ராசஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டா மேனுஃபேக்சர் அப்ரோச் பண்றாங்க. ஓகே, புரியுது. இல்லை நான் இப்போ என் லேபிளே கேட்டிருக்கேன். ஓகே, எனக்கு தீபாவளிக்கு அப்புறம் எனக்கு உங்க லேபிளே நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ என்ன சொல்றது, ஜிஆர் கார்மெண்ட்ஸ் பிராண்டுங்கிற ஒரு இதே வந்து இப்போ நம்ம பிராண்டிங்கே உருவாக்குற மாதிரி. நான் சொல்ற கிளாத்ல, நான் சொல்ற கலர்ஸ்ல எனக்கு வந்து மினிமம் 2000 பீஸ் சொல்லியிருக்காங்க.
பிளெயினில் மட்டும் இன்ட்ரெஸ்ட். அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2000 பீஸ்ன்ற போது ஒரு அதிகம். ஏன்னா நார்மலாக 2 பிரான்ச்சஸ்லையுமே ஒரு டிசைனில் 2000 பீஸ் இல்லை. பட் ஆனால் வந்து அப்படி போகும்போது நம்ம அது பண்ணாதான் சேம் காஸ்ட் உட்கார வைக்க முடியும். புரியுது. அதனால இப்போ இந்த ஹோல்சேலுங்கிற கான்செப்ட் போறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? நிறைய கடைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அந்த கிரெடிட் தான். அதாவது இந்த சாய்ஸ் சில கடைக்கு இப்போ எல்லாராலையும் மேனுஃபேக்சர் அப்ரோச் பண்ண முடியுமானா அது கஷ்டமா தானே இருக்கும். ஆனால் அவ்வளோ நாலேஜபிளாக எல்லாரும் இருக்க முடியாது. எனக்குமே இனிஷியலாக தெரிஞ்சிடாது. அதான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் இப்போ என்னன்னா நார்மலாக வந்து காம்படிட்டர்ஸ் தான். காம்படிஷன் அதிகமாக இருக்கனால இப்போ புதுசாக ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்ற போது டேரக்டாக மேனுஃபேக்சர் அப்ரோச் பண்ண முடியாது. ஹோல்சேலர் எப்படினாலும் அவங்க ஸ்டாக்கை தள்ளணும்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுது. கிரெடிட்டாகவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி அவங்களாவே பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும், ஃபுல் செட்டப் கடை செட்டப் எப்படி பண்ணி தரலாம் அப்படின்றது ஹோல்சேலர் பண்றாங்க. எங்களுக்கு ரெகுலர் ஸ்டாக் மட்டும் எடுங்க, நான் உங்களுக்கு தேவையானது பண்றேன், நம்மளே ஒரு கடை பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இது ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். இதெல்லாம் இப்போ நிறைய அப்டேட்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த ஃபீல்டில். எப்படி வந்துட்டு ஒரு டீலர்ஷிப் நடக்குது, எப்படி வந்துட்டு ஒரு கிளாதிங் பிஸ்னஸ்ல எப்படி மேனுஃபேக்சர் டு எண்ட் யூசர் எப்படி வராங்கிற ஒரு ஹைரார்கி வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா ஸ்கேலிங். அதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஈஸியாக வந்துட்டு என்ன சொல்கிறது, அது சேச்சுரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை எப்படி க்ரோ பண்ணணும் யோசிக்கிறதே ஒரு தலையை பிச்சுக்கிற மாதிரி ஒரு வேலை. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 years ஆயிடுச்சு. இப்போ கூடிய சீக்கிரம் இப்போ அடுத்த வருஷமும் டக்குன்னு வெளியே போயிடும். ஆனால் நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்பையும் சரி உங்கள் க்ரோத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளார நிறைய பேர் சரி இப்போ நாங்கள் அவார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிற இன்னொரு ஷாப் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு வித்தின் 3 yearsல 2 ஷாப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸ்கேலிங் எவ்வளோ முக்கியம், அதாவது பிஸ்னஸை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறது. இப்போ இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற பிளான்ஸ் இருக்குதா? இப்போ அதே மாதிரி ஃபியூச்சரில் இப்போ என்ன சொல்கிறது, இப்போதைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் திருச்சியில் இருக்கிறோம். இப்போ அப்படி இருக்கிறப்போ இது மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் சரி நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஒரு செயின் ஆஃப் என்ன சொல்கிறது, இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு செயின் ஆஃப் ஷாப்ஸ் ஜிஆர் கார்மெண்ட்ஸ்ங்கிற ஒரு பிராண்டை வந்துட்டு ஸ்கேல் பண்ணணும்னா அந்த பிளான்ஸ் இருக்குதா? ஃபர்ஸ்ட் பிளானா இருக்கு. ஓகே, எல்லாமே பிளான் இருக்கு. பிரான்ச்சஸ் செகண்ட் பிரான்ச்சஸ் போனதே அதான் காரணம். நான் சொன்ன மாதிரி மென்ஸ்க்கு 200 square feet போதும். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச்சே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, நான் பண்ணாத காரணம் என்னன்னா இதை தாண்டி மென்னுக்கு என்ன கொடுத்துட முடியும். எப்படி பார்த்தாலும் ஒரு ஷாப் ஃபுல்லாக ஷாப் ஃபுல்லாக இருந்தால் தான் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், இருக்கிற மாதிரி தெரியும். அப்படின்னும் அதுதான் நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் ஆகும். ஷாப் பெருசாகி சேம் ஸ்டாக் வச்சிருந்தாலுமே கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்ற போது வந்து நம்ம 200 square feet போதும். அப்படி பார்க்கும்போது திருச்சியிலேயே இப்போ செகண்ட் பிரான்ச் திருச்சியிலே தான் திறந்துருக்கும். ஏன்னா 200 square feet போதும், இந்த லொக்கேஷனே எனக்கு வேணும். நார்மலாக சொன்னால் செகண்ட் பிரான்ச் தான் நான் என்னோட ஹோம் இருக்க ஏரியா. ஓகே, அப்படின்றனால அது ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு சரௌண்டிங்ஸில் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. தெரிஞ்சவங்களை வச்சு கொஞ்சம் இனிஷியலாக பார்த்துப்போம், கஸ்டமராக பார்த்து அவங்கள இது பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸ் ஃப்ளோ வர ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இதுதான் நம்ம செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணது. இப்போ அந்த ஸ்கேலிங்காக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு செகண்ட் பிரான்ச்சுன்ற போது பிரான்ச்சஸ் இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 1 year நான் சொன்ன மாதிரி பெருசாக க்ரோத் இல்லை. இப்போ செகண்ட் இயர் தான் நான் என்னென்ன அடிப்பட்டோம் தெரிஞ்சதுன்னு சொல்லலை. தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து ஒன்று பண்ண ஆரம்பிச்சது தான். சரி, இது பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும், அது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்றா சோஷியல் மீடியா பெரிய இது. சோஷியல் மீடியா தான் கொஞ்சம் க்ரோத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது எல்லா விதமான பிஸ்னஸுக்குமே. இப்போ ரீசெண்டாக அப்படின்ற போது நம்ம அது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து வீடியோ எடுத்து போகிறது, போஸ்ட் போடுறது அப்படி போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஷாப்புக்குமே சேம் லொக்கேஷனில் இல்லாமல் வெளியூர்ல இருந்து கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. வீக்லி அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வீக்லி எப்படி மினிமம் 5 customers தான் வந்துருவாங்க வெளியூர்ல இருந்து. 2 days முன்னாடி கூட நாமக்கல்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்படின்ற போது அது இல்லாமல் டெய்லி ஆன்லைன் அட்ரஸ் வெளியூருக்கு போயிட்டே இருக்கு. ஈவன் பெங்களூர் கூட போகுது. பெங்களூர்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் சில டைம்ஸ் ப்ராடக்ட், பெங்களூருக்கே நம்ம பார்சல் போட்டு விடுறோம். ஸோ இப்போ சோஷியல் மீடியாங்கிறது இப்போ இனிமேல் வருங்காலத்தில் இருக்கிற பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் காம்படிட்டர்ஸ்னா உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். இந்த காம்படிட்டர்ஸ்னு சொல்றது இங்கே இருக்கிற ஃபிசிக்கலான ஷாப்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ ஃபிசிக்கலான ஷாப்ஸை தவிர காம்படிஷனுங்கிறப்போ ஆன்லைன் இப்போ எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ மிந்த்ரா, மீஷோ, இப்போ எக்கச்சக்கமான ஆன்லைன் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ யாருமே இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் கடைசியாக எப்போ போய் கடையில் போய் ட்ரெஸ் எடுத்து ஞாபகமே இல்லை. இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இப்போ மூவிஸ் பார்க்குறோன்னா எல்லாமே ஓடிடி. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம்னா பிக் பாஸ்கெட் இருக்கு, இல்லைன்னா ஜெப்டோ இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு வித்தின் என்ன சொல்றது, நான் இருக்கிற இடத்துல டைம் சேவ் ஆயிரும். பார்த்துட்டு இருக்கும்போதே நான் வாங்கி ஆப்வியஸா இப்போ எல்லாமே டிஜிட்டல் தான். இப்போ எல்லாருமே தே ஆர் ஹுக்ட் அப்
டு தியர் ஃபோன்ஸ். அப்போ அதே மாதிரி என்ன சொல்கிறது, எல்லாமே ஃபோன்லேயே நான் முடிச்சிடுறேன். எனக்கு எதுக்கு நான் இப்போ வெளில போய் அலைஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேஸ்ட் பண்ணி. இப்போ முன்னாடிலாம் இப்போ ஒரு தீபாவளி நம்ம ஒரு ஃபெஸ்டிவல்னா நம்ம இருக்கிற சாரதாஸுக்கு போவோம். காலையில் போனால் அது வரத்துக்கே வந்துட்டு சாயங்காலம் ஆகிடும். ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்பிக்கல் செலிப்ரேஷனாக இருக்கும். இல்லைனா ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நம்ம எல்லாருமே அதை கோத்ரூ பண்ணி தான் வந்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாமே வீட்லேயே நடந்துருக்கு. அதாவது நான் இந்த ட்ரெஸ் வாங்கணும், எனக்கு ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஆஃபர்ஸுங்கிற பேரில் அவன் ஏதோ ஒன்று கொடுக்குறான், நானும் அதை நம்பி வந்து நானே வாங்கிடுறேன். ஆனால் அது எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. இப்போ நான் வெளியில் போய் அலையிற வேலையில் இருக்கிற மெயினாக டைம் சேவ் பண்ணுறேன், சாய்ஸஸ் நிறையா இருக்குது. இப்படி இருக்குங்கிறப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஒரு காம்படிஷனாக பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பர்சனலாகவும் சரி, இப்போ நிறைய பேர் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வாங்குறதே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். ஸோ அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? நீங்கள் ஆன்லைன் மீடியாக்குள்ள போயிட்டுன்னு சொன்னீங்க, பட் ஸ்டில் இப்போ இப்படி இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கலாக ஷாப்ஸுக்கு கொண்டு வரது இந்த ஒரு கரண்ட் டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ நிறையா ஷாப்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, நிறைய இந்த ஸ்மால் ஸ்கேல் ப்ராடக்ட்ஸ் அவங்களும் வந்து இப்போ நம்மளுமே அதை யூஸ் பண்ணுறோம், அதோட டூலாக யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் என்னெல்லாம் நீங்கள் அப்ரோச்சஸ் எடுத்துருக்கீங்க இதெல்லாம் ஓவர் கம்? அதாவது இந்த இப்போ உதாரணத்துக்கு கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பூம் ஆகிடுச்சு இந்த டிஜிட்டல் ஸ்பேஸுங்கிறது. அதை டேக்கிள் பண்ண நீங்கள் என்னெல்லாம் அப்ரோச் எடுத்துருந்தீங்க? இல்லை, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து செட் ஆஃப் பிரிகிறாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து கையில் தொட்டு பார்த்து போட்டு பார்த்தா தான் சாட்டிஸ்ஃபை. இன்னும் அப்படி இருக்கிறாங்க, இன்னும் இருக்காங்க. ஓகே, நார்மல். அதனால தான் வெளியூர்லேருந்து இங்கே வந்து எடுக்கணும். நார்மலாக வந்து இப்போ வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்கன்னா மினிமம் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 300 ரூபாயா செலவாகும். ஆனால் நம்ம கொரியர் போட்டோம்னா கொரியர் 40 ரூபா தான் செலவாகும். சேம் ப்ரைஸிங் தான். கொரியர் போட்டால் 40 ரூபா செலவாகும். அது ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா அது சாட்டிஸ்ஃபை. அந்த ஃபீல், சில பேருக்கு அந்த ஃபீல், டச் அண்ட் ஃபீல், அந்த ஃபீலுக்காக அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஆனால் அதிகமாக கஸ்டமர்ஸ் ஃப்ளோ இருக்குன்றது பார்த்தோம்னா வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான். டேக் அவே எடுக்கிற கஸ்டமர்ஸ் தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கொஞ்சம் கஸ்டமர் இருக்கு. ஆனால் ஆன்லைனில் தான் நம்ம வந்து கொஞ்சம் அட்வர்டைஸ் மாதிரி எடுத்து நல்லா க்ரூம் ஆனது, வெளியே தெரிய ஆரம்பிச்சது அதில் தான். இப்போ இந்த ஆன்லைன் அந்த ஷாப்பிங்கை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஆன்லைன் மீடியாக்குள்ளார போனதுன்னு சொல்லலாமா? ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இப்போ போஸ்ட் போடுறது, இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் இல்லாமல் வெப்சைட்டும் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. ஓகே, நைஸ். இப்போ நான் வெப்சைட் ப்ளஸ் ஆப். ஓகே, ஏன்னா இப்போ நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு இப்போ அதை வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கிடுங்க எப்படியாவது. ஏன்னா இப்போ ஃபியூச்சரில் ஃபிசிக்கல் ஷாப் என்ன தான் இருந்தாலுமே இப்போ நம்ம அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே அது என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பை பேஸ் பண்ணியும் சரி, இப்போ எல்லாத்துலேயும் ஏஐ இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதாக இருந்தாலுமே என்ன சொல்கிறது, ஒரு டிஜிட்டலைஸாக தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் பொறிக்கடலை வைக்கிறது கூட ஏதாவது டிஜிட்டலைஸ் பண்ணிடுவாங்க அவங்க, ஓகேவா? ஏன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பொறிக்கடலே டிஜிட்டல் அமேசான்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த டிஜிட்டலைசேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சோஷியல் மீடியா ரீச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்துட்டு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுக்கு இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அதுதான் ஒரு பெரிய டூல். இது இப்படி நம்ம சமரைஸ் பண்ணலாமா இதை? அதாவது ஒருத்தன் வந்துட்டு இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஒன்று கண்டிப்பாக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்துட்டு எல்லாத்துலேயும் வச்சுருக்கணும். அது மூலியமாக தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் ரீச் ஆகுறாங்க. ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் ஷாப் இருக்குன்னு கேள்விப்பட்டு வரவங்க, வேர்ட் ஆஃப் மவுத்தில் வரவங்க எத்தனை பேர்? இல்லைனா நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? அது இல்லை, நார்மலாக எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் போஸ்ட் போடுறத வச்சு தான் வராங்க. ஏன்னா என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றது அதில் பார்த்துக்கலாம்ல. இப்போ நம்ம ஷாப்புக்கு வந்தோம்னா போனால் வாங்கி தானே ஆகணும். உள்ளே போய்ட்டு அவங்க கேள்வி கேட்டு சும்மா போயிட்டு வெளில வர முடியுமான்ற ஒரு மைண்ட் தாட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இன்ஸ்டாவில் பார்த்துருவோம். இப்போ இது ஒன்று வந்துச்சுன்னா நம்ம நார்மலாக நம்ம டெய்லியுமே போஸ்ட் போட்டுருக்கோம். டெய்லி போஸ்ட் போடுற என்ன காரணம்னா வந்து ஒன்று அவங்க நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். கேப் விட்டோம்னா நம்மளை மறந்துடுவாங்க. நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குன்றதை நம்ம காமிக்கணும்ல. நம்ம வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்கோம், வெளியே தெரியணுன்றது வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ வெளியே இது தாண்டி நம்ம என்ன வச்சிருக்கோம்னு தெரியணும்னா அது தேவைப்படுது அந்த டூல். அதாவது நம்மளே மார்க்கெட் பண்ணுறதுக்கும் நம்ம பிராண்டிங்கை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான டூலாக இருக்கிறது சோஷியல் மீடியா. இப்போ நம்ம பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக அது இல்லாம நம்ம இருக்கவே முடியாது. இப்போ அதோட நம்ம ஒன்றி போயிட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா வித் சோசியல் மீடியாவா பார்க்கும்போது வந்து பார்க்குறோம், அடுத்து கான்வர்சேஷனுக்கு போகிறோம். இப்போ டெவலப்பிங்காக போகும்போது வந்து டிஜிட்டலாக வரும்போது வெப்சைட்ன்ற போது நம்ம கான்டாக்டிங்கே இல்லை. நீ ஆர்டர் போடுற, எனக்கு பிளேசிங் வருது, நான் திருப்பி பிளேஸ் பண்ணுறேன் ஆர்டர். அப்படி வர ஆரம்பிச்சிச்சு. அட்வான்ஸ் அதில் என்ன அட்வான்ஸ் சொல்லிட்டு எல்லாம் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அட்வான்ஸ் தர போகுதுன்னு தெரியல. நம்ம அதை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கோம். பட் ஆனால் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க எனக்கு ஜாப் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ பிஸ்னஸில் தான் வந்துட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படின்னு சொன்னீங்க.
இப்போ நிறைய பேருக்கு வந்து நினைப்பாங்க என்னன்னா பிஸ்னஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போலயே அப்படின்னு. ஆனால் ஒரு ஜாபோட என்ன சொல்கிறது பிஸ்னஸ் வந்துட்டு எவ்வளோ கஷ்டம். இப்போ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் டெய்லி லைஃப்பை வந்துட்டு நான் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது ஒரு டேனா எப்படி பேக்டாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேன், எப்படி எவ்வளோ வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 9 to 5 ஜாப்னா 9 to 5 தான், நான் முடிஞ்சேன்னா வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் இப்போல்லாம் வந்து அதுவே கஷ்டமாக தான் இருக்குது. திடீர்னு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கா, இல்லைனா எப்போதுமே எப்படியாவது என் பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணுமே, இப்படி தான் ஒரு பிஸ்னஸ் மேனோட மைண்டே இருக்கும். தேங்க்யூ. Thanks for watching. Stay tuned for more such useful content. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So see you in another episode. Bye.